தாத்தா, அது ஏதோ கோவில்ல மடியாச்சாரம்னு என்னமோ பண்றாங்களாம். கங்கணம் கட்டணும், எல்லாரும் சுத்தமா இருங்கன்னு அர்ச்சகர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. கங்கணம் கட்டுறதுக்கு அவ்ளோ கட்டுப்பாடா? இந்த மண்டல பூஜை கங்கணம் இதுக்கெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். ரொம்ப ஆச்சாரத்தோட பக்தியோட எல்லாம் செய்யணும். இன்னைக்கு கட்டுற கங்கணம் 24 நாளைக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஹோமம் யாகம் பூஜைன்னு அந்த மகமாய்க்கு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. 24வது நாள் பெரிய உற்சவ நாள். அன்னைக்கு நீ அந்த மகமாயோட சிலைய நீ பார்க்கணும். அது எவ்வளவு பிரகாசமா இருக்கும் தெரியுமா? இது வெறும் கற்சில தானா இல்ல உயிரோட இருக்கிற அம்மனே தானான்னு உனக்கே சந்தேகம் வந்துடும். அவளுடைய கண்கள்ல அவ்வளவு உயிரோட்டம் இருக்கும். அதுல ஒரு புது ஒளி தெரியும். அந்த நேரம் அந்த தாயை பார்க்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். சரி வா போலாம். ஓம் சூர்யாய ஸ்வாஹா, ஓம் சந்திராய ஸ்வாஹா, ஓம் அங்காரகாய ஸ்வாஹா, ஓம் புதாய ஸ்வாஹா. விருப்பாட்சி சாஸ்திரிகளே, ரொம்ப நாள் இல்ல, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இப்பவே சங்கல்பம் பண்ணிடலாமே. விருப்பாட்ச சாஸ்திரிகளே, அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க உடனே வீட்டுக்கு போகணும். சரி, போறேன். இல்ல, உடனே போகணும். அவங்க சித்தப்பா இறந்து போயிட்டாராமா. சாஸ்திரிகளே, அபச்சாரம். உங்க வீடு சாவு வீடு. அப்ப நீங்க தீட்டு. நீங்க கங்கணம் கட்டக்கூடாது. சங்கர சாஸ்திரிகளே இருக்காரே, இந்த ஊர்க்காரர், பெரியவர், அம்மன் ஆராதிக்கிறவர், உபாசகர். கங்கணம் கட்ட இவரை விட சிறந்தவர் வேற யார் இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். நமஸ்காரம் சங்கர சாஸ்திரியா. ஒரு சின்ன தர்ம சங்கடம். 4 மணிக்கு கங்கணம் கட்ட முகூர்த்தம் குறிச்சிருக்கு. விருப்பாட்சி சாஸ்திரிகள் வந்துதான் கட்டணும். ஏதோ ஒரு தடங்கல். கங்கணம் கட்டுற முகூர்த்தம் மீறி போயிடுத்துனா கங்கணம் கட்டுற காரியம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன வேலை நடக்கும்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால தயவு செஞ்சு நீங்களே அம்மனுக்கு கங்கணம் கட்டணும். தானா? ஆமா, நீங்களே தான். இந்த நேரத்துல உங்களை விட உத்தமமா என் கண்ணுக்கு வேற யாரும் தெரியல. பம்ப் செட்ல இருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கேன்யா. இதை விட்டா வேற வழி கிடையாது. ஏதோ ஒண்ணு தண்ணி வேணும். தலையில ஜலத்தை கொட்டாலே போதும். அதுதானே தீட்டு. ஜலத்தை கொட்டு.
சரியா முகூர்த்த நேரத்துல கங்கணத்தை கட்டலன்னா சக்கர உத்பவத்துக்கு உற்சவத்துக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நீங்க தயவு செஞ்சு மறுக்க கூடாது. இது என்னோட அதிர்ஷ்டம், எல்லாம் அந்த மகமாயியோட அருள். ஒரு நிமிஷம், குளத்தங்கரைக்கு போய் காலை அலம்பிட்டு வந்துடுறேன். விருப்பாட்ச சாஸ்திரிகள் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போனார். 1 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடாதீங்க, முகூர்த்தம் மீறி போயிடும். தயவு செய்து சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். என்னங்க ஏன் விஷாலா இப்படி இருக்கா? நான் எங்கேயாவது போகும்போது தான் அபசகுணம் பிடிச்ச மாதிரி கூப்பிடுவியா? இல்லங்க, உங்க பஞ்ச கச்சத்துல கரை இருக்குங்க. நீங்களே பாருங்க. பஞ்சகச்சத்தலையா? ஐயோ, கரைப்பட்டு இருக்குன்னு சொல்ல தெரியுதுல்ல. நானும் எவ்வளவு பரபரப்பா இருக்கேன், நீ எதுக்கு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு நல்ல பஞ்சகச்சத்தை எடுத்து வச்சா குறைஞ்சா போயிடுவேன். ஏன் கோவப்படுறீங்க? நான் வேற கொண்டு வந்து தரேன், உடுத்துக்கோங்க. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அப்புறம் முகூர்த்தம் கைமீறி போயிடும். வாங்க, உட்காருங்க. விகடோ விக்னராஜோ வீராதிபः धूमकेतुर्गणाध्यक्षः फालचन्द्रो गजाननः द्वादशैतानि नामानि यपुटे गृणयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तदा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு, நேரமாச்சு. ஐயா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னையா பிரச்சனை உங்க எல்லாருக்கும்? ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டியா நீ? எப்பவுமே சரியா தான் இருக்கும், நான் வந்து உட்கார்ந்தா தான் பிரச்சனை. இன்னொரு வண்டி எங்க? அத உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்காருங்க. கர்மன். எல்லாம் என் தலை எழுத்து. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. प्राणानाजम्यः केशवाय स्वाहा नारायणाय स्वाहा माधवाय स्वाहा गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वाभराय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः शङ्करणाय नमः वासुदेवाय नमः प्रद्युम्नाय नमः निरुद्धाय नमः पुरुषोत्तमाय नमः सौक्षजाय नमः नारसिंहाय नमः अच्युताय नमः जनार्दनाय नमः उपेन्द्राय नमः हरे नमः श्रीकृष्णाय नमः। ओम प्रणवस्य परब्रह्म ऋषिः